குரலார் கோபிநாதன் சார், நிகழ்ச்சி உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தரமணியில் ஒரு பீகார் பெண் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து ஒரு முந்திரி வியாபாரி ஓட ரோட்டில் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு என்ன செய்தி சார் சொல்லுது? அதற்கு முன்பு வள்ளுவர் பெருந்தகை சொல்கிற ஒரு அருமையான குரல், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று சொல்கிறார். உலகத்தில் நடக்கிறத தெரியாமலே ஒரு தலைவன் இருப்பானே ஆனால் அவன் பிணத்திற்கு சமம் என்று சொல்கிறார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். யாருக்கு சொல்கிறீங்க? இந்த போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கிற ஸ்டாலினுக்கு தான் இது பொருந்தும். இன்றைக்கு இவ்வளவு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தினமலரில் ஒரு காலமே போடுறான், இன்றைய கொலை, இன்றைய கற்பழிப்பு, இன்றைய பாலியல் சீண்டல் அப்படின்னு ஒரு காலமே தினமும் வருகிறது. அதில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் வருகிறது. நீங்கள் பல இடங்களில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொலை நடந்து கொண்டிருக்கிறது. இவர் சொல்கிறாரு அசெம்பிளியில், தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம்னா இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியவில்லை என்று பொருள், அல்லது அப்பட்டமான பொய்யை சொல்கிற அப்படின்னு பொருள். ஸோ அப்பட்டமான பொய்யை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னு. என்ன காரணம்? இவ்வளவு கொலைகளும் நடந்துருந்தீங்க. அதுக்கு தான் இன்றைக்கி இதில் ஹிந்து எடுத்து அந்த ஃபெடரல் நியூஸில் போட்டிருக்கான், ஏறக்குறைய பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற குற்றங்கள், செக்ஷுவல் அசால்ட் ஏறக்குறைய 106% அதிகமாகி இருக்கிறது. 106%, 1-2 இல்லை, 106%. நீங்கள் 21 நம்ம ஆட்சியை விட்டு போகிற பொழுது இருந்த இதிலிருந்து இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா 106% அதிகமாகி இருக்கிறது. அதே போல் ஃபோக்சோனுடைய இதுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 56% அதிகமாகி இருக்கிறது. நீங்கள் அதே போல் மொலாஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏறக்குறைய 19% அதிகமாகி இருக்கிறது. இப்படி சைபர் கிரைம் எடுத்திங்கன்னா அப்போ ஒவ்வொரு இதுலேயும் இவ்வளவு குற்றங்கள் நடக்கிறது. என்ன காரணம்? போலீஸ் துறை யார் வைத்திருக்கிறது? முதல்வர் வைத்திருக்கிறாரு. என்னன்னா, அதாவது சொல்லுவாங்க, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதை விட திமுக காரர்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது தான் கரெக்ட். இல்லை சார், இது ரொம்ப அதிகபட்சமான குற்றச்சாட்டா இல்லையா? இல்லை, நீங்கள் இப்போ நடக்கிற நிகழ்வுல பாருங்க. நீங்கள் ஞானசேகரன் இருக்காரு, அவர் யாரு? இல்லை, ஒவ்வொரு 1-2 சம்பவங்கள் ஒவ்வொரு ஆட்சியாளர்களே நீங்க குறை சொல்றது, இவங்க தான் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறாங்க, இவங்கள தான் சட்டம் பெரும்பான்மையானவர்கள் அப்படின்னு சொல்றது இல்லை. 2 காரணங்க. ஒன்று வந்து அவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்கிறார்கள், அல்லது அதில் தொடர்பு குற்றங்களை செய்பவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இன்னைக்கு எதனால நீங்க கஞ்சா வந்து இங்க அதிகமாக புழங்குது? எல்லாம் எனக்கு புரியுது, இதெல்லாம் புரியுது. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நேரா கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறீங்க. ஆனா ஒரு வகையில முதலமைச்சருக்கு இது தெரியறதே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ச்சியா அரங்கேறது என்ன காரணம்? அதுதான் 2 காரணங்கள். ஒன்று, நீங்கள் சாதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண சாமானிய மக்கள் நீங்கள் கேட்டாலும் எந்த காலகட்டத்திலையுமே, இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும். ஓகே, அதுக்கு என்ன காரணம்? ஒன்று, தலைவன் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் அவன் தொண்டர்கள் இருப்பார்கள். ஸோ தலைவர்களுடைய சரியான இது நடவடிக்கை இருந்தால் தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள். நீங்கள் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற பொழுது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், என்னென்னா, நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தீங்கன்னா அம்மா கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் யாரும் அங்கே போக மாட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ ஏதாவது தவறு செய்தால், நீங்கள் செங்கோட்டையனே ஒரு சின்ன தவறு செய்தார் என்பதற்காக அவனை தூக்கி எறிந்தார்கள். ஸோ நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டு அவர் மொத்தமாக அவனுடைய வாழ்க்கையை அதோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கு எப்படி இவங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஞானசேகரன் வந்து சாரன் என்று ஒரு 3வது நபர் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார்கள், பத்திரிகைகள் எழுது, ஊடகங்கள் சொல்கிறது, பல மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் அவன் மேலே அந்த சாரை கண்டுபிடிக்காம அவசரமாக நீங்கள் சார்ஜ் ஷீட்டை போட்டு குற்றப்பத்திரிகை போட்டு இது சரியாக இல்லை என்று சொன்னவன் மேலே கேஸை போடுறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் யார் தவறு செய்தார்களோ அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள், தவறு செய்வன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. அதுதான் காரணம். இல்லை, இப்போ ஆட்சியாளர்கள் குற்றம் செய்பவர்களை திமுக அரசு காப்பாத்துதுன்னு நீங்கள் சொல்றீங்களே, என்ன தேவை இருக்கு? அதுதான் அவங்க ஆட்கள் இல்லை. ஸோ அவங்க ஆட்கள் தொண்டர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவர்கள் தான் எல்லா விதத்திலையும் இந்த குற்றங்களை செய்கிறாங்க. ஸோ அவர்கள் மீது எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும்? ஸோ நீங்கள் கஞ்சா விற்கிறான்னா நீங்கள் அசெம்பிளியில் சொல்கிறீங்க, கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் பயிரிடப்படவில்லை, வெளி மாநிலங்கள் தான் வருகிறது,
அதனால இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. அப்போ வெளி மாநிலங்கிருந்து தமிழகத்துக்கு எதுக்கு எடுத்துகிட்டு வரான்? தமிழகத்தில் விற்பதற்கும் அதை பயனாளிகளுக்கு கொடுப்பதற்கும் சரியான பாதுகாப்பு இருக்கிறது என்கிற காரணத்தால் சமூக விரோதிகளுக்கான ஏற்ற இடமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு பாதுகாப்பாக அரசு இருக்கிறது. தமிழ்நாடு இல்ல, பாதுகாப்பாக அரசு இருக்கிறது. அப்படி அரசு இருக்கிற காரணத்தினால தான் அவன் அங்க விற்க முடியல, அவன் தெலுங்கானால விற்க முடியல, அவன் ஆந்திரால விற்க முடியல. சோ இங்க நமக்கு பாதுகாப்பு கிடையாது, மாட்டினா கூட நம்மளை இங்க விட்டுருவாங்க. ஆனா அங்க தமிழகத்துக்கு போனா அங்கே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அரசு பலம் உள்ளவர்கள், அரசு சக்தி வாய்ந்தவர்கள் நமக்கு பாதுகாப்பா இருப்பார்கள். அதனால இங்க கொண்டு போய் வித்தா நம்ம ஒன்றும் ஆகாது அப்படின்னு தானே இங்க வரான். ஸோ அதே போலத்தான் நீங்க திமுக காரர்கள் ஒரு தவறுகள் செய்தால் கூட அவர்களை காப்பாற்றுவதற்கு அரசு இருக்கிறதுனால துணிஞ்சு செய்யறான். அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. இல்ல சார், நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்ப போதைப் பொருள் விற்கிறவங்களுக்கு வந்து உங்க வாதத்துப்படி திமுக அரசு துணை போகுது அப்படின்னா, இங்க கொலைகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்குது, குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் நிறைய நடக்குது இல்ல, அதுக்கு அப்ப திமுக அரசு தான் உடந்தையா இருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க அவங்களை தடுக்கிறதுக்கு நீங்க தவறிட்டீங்க. நீங்க ஒரு குற்றம் நடந்ததுன்னு வச்சுங்க, அவன் மேல சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னொரு குற்றம் நடக்காது. ப்ரிவென்ஷன், அது உடனே இம்மிடியேட்டா பயப்படுவான். ஸோ அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன். ஒரு தவறு செய்தால் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவன் மீது நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உடனே மற்றவன் பயப்படும். ஓஹோ, இது வந்து அரசு நம்மளை காப்பாற்றாது எனக்கு ஒரு உணர்வு வரும். அதுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பெண் காவலர் பணியில இருக்காங்க, அப்ப 2 திமுக காரர்கள் போய் அவர் பாலியல் சீண்டல் செய்யறான். செய்யன உடனே அவன் மீது நீங்க உடனே எஃப்ஐஆர் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளர போறதுக்கு பதில் நீங்க பெரிய அதிகாரிகள் கூப்பிட்டு சமாதானமா போமா என்று அந்த பெண்ணிடமே பேசுகிற பொழுது அப்ப எப்படி பயம் இருக்கும்? ஆனா இப்ப நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டை சொல்றீங்க, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில நாங்க சமரசமே செஞ்சு கொள்ள மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொன்னு முதலமைச்சர் சொல்றாரு, குற்றங்களோட எண்ணிக்கை திமுக ஆட்சியில் வந்து 23க்கு பிறகு 2023க்கு பிறகு குற்றங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு, குறிப்பா கொலைகள்லாம் 7% குறைஞ்சிருக்கிறதால புள்ளி விவரங்களை முதலமைச்சர் சொல்றாரு. இந்துல இன்னைக்கு பத்திரிகையில வந்து இருக்குது, அதை எடுத்து ஃபெடரல் ஏஜென்ட் போட்டிருக்கான். அதுல என்னன்னா இதை பாருங்க, 109% ரைஸ் இன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ். 109% அதுல போட்டிருக்கான். ரேப் கேஸ், கற்பழிப்பு கேஸ் 16% அதிகரித்து இருக்கிறது. நீங்க போக்சோ கேஸ் 52% அதிகரித்து இருக்கிறது. நீ பத்திரிக்கை இது யாருன்னா ஹிந்து, அவன் தனியா விசாரிச்சு எழுதல. This is the Tamil Nadu Home Department policy note for 25-26 presented by Chief Minister M.K. Stalin in the Assembly on Monday 28th April. அவர்கள் கொடுத்த தரவு. அதனால இது பொய்யான தரவுன்னு சொல்ல முடியாது. உன் தரவுலயே என்ன இருக்குன்னா 109% பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நான் அதான் சொல்றேன்னு, நீ அந்த பெண் காவலரை நீ பாலியல் சீண்டல் சீடுற உடனே போய் அதை தடுத்திருந்து அவன் மேல நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னொரு குற்றம் நடக்காது. ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இப்ப தினசரி வந்து இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் அதிகமாக, போதைப் பொருள்ல இருந்து கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமையில இருந்து தினசரி வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆனா முதலமைச்சர் பேசும்போது மட்டும் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி எங்க ஆட்சியில குறைஞ்சிருச்சு, நாங்க கட்டுப்படுத்திட்டோம், சாட்டையை சுழற்றுவோம், சமரசம் செய்ய மாட்டோம் அப்படின்லாம் பேசுறாரு. அப்படின்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் மறைக்கணும், மக்கள் மத்தியில தெரியாம மறைக்கணும் அப்படிங்கறதா ஆளும் கட்சியினரோட நோக்கமா இருக்கா? மறைக்கணும்ன்றது ஒன்றும் நியாயப்படுத்தணுன்றது. அதனால அவருங்க எந்த காலத்திலையுமே உண்மையை சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நாம் பொய்யே சொல்லி கொண்டு இருந்தால் கோயபல்ஸ் மாதிரி அது ஒரு நாள் ஆமாம் ஜனங்க ஏற்றுக்குவாங்கன்றது ஒன்றும் இல்லை. கலைஞர் இருக்கிற பொழுது அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னங்க உங்கள் ஆட்சியில் ஊழல் அதிகமாகி விட்டது என்று சொல்கிறார்களே, நீ என்ன பதில் சொல்கிறீன்னு கேட்டால், தேன் எடுப்பவன் புறங்கையை நக்க மாட்டானான்றாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஊழலை நியாயப்படுத்துகிறார். ஏன் ஊழல் செய்கிறார் என்று சொன்னால், தேன் எடுப்பவன் புறங்கையை நக்க மாட்டான்னா நீ 1000 கோடி ஒதுக்குனா நான் 100 கோடி எடுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆட்சி, அப்படி இருக்கிற ஒரு முதல்வர் எப்படி நீங்கள் மக்களுக்காக உழைப்பார்? அதை நியாயப்படுத்த தான் பார்ப்பாங்க. அதனால தான் அவங்க கட்சிக்காரர்கள் தவறுகள் செய்தாலும் அழகாக சொன்னார் அவர், தடாரையும் சொன்னார்ல, நீ எனக்கு பெரிய குற்றம் நடந்திருக்கு, கஸ்டோடியல் டெத்து, நீ என்ன சொல்ற அசம்பிளியில் வந்து அது ஒரு மாரடைப்பு, அதனால சாதாரணமா அப்படிதான் தகராறு பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்றீங்க. அதே போல நீங்க கனிம வளத்தில் 4000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழக்கு போடுகிறான். இதுல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்கா இருக்கு. நீங்க அவங்கள போய் காப்பாற்றுறதுக்கு தான் நீங்க முயற்சி செய்றீங்க, திரும்ப நீங்க அப்பீல் போறீங்களா?
ஸோ அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குற்றவாளிகளையும் குற்றம் செய்கிறவர்களையும் நீங்க காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள். உங்களுடைய அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்கள் அந்த எண்ணம் இல்லை. நீங்க ஒரே ஒரு உதாரணங்க இந்த வரலாற்றில் பொதிக்கப்பட வேண்டும். என்னன்னா புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய அண்ணன் ஃபேமிலி சக்கரபாணி அவங்க ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க எந்த காலத்துலையும் அரசியலுக்கு வந்தது கிடையாது, பொது இடங்களையும் வந்து கிடையாது. யாரோ ஒருத்தன் போய் சொல்லியிருக்கான் உங்க அண்ணங்கிட்ட நான் சொன்னேன், உங்க அண்ணன் பையன்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு. உடனே மறுநாள் பத்திரிகையில் பெரிய ஒரு அறிக்கை விட்டாரு. என்ன அண்ணனோ என்ன அண்ணன் குடும்பத்தாரோ யாராவது அதிகாரிகளை சந்தித்து உதவியோ அல்லது பெரிய ரெக்கமெண்டேஷனோ பண்ணாங்கன்னா அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பேன். இது யாரும் அவங்கள என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஒரு நடவடிக்கையை இப்ப திமுக தலைமையால ஏன் உண்மையில கட்சியிலிருந்து வெளியில போயிருவாங்க அப்படின்னு முதலமைச்சர் பயப்படுறாரு. அவர் உண்மையிலே ஒரு நல்ல முதல்வரா இருந்தா இன்னைக்கு சொல்லட்டுமா, என் குடும்பத்துல இருந்து யாராவது சொன்னாங்கன்னா யாரும் கேட்காதீங்க, எந்த அதிகாரியும் கேட்க கூடாது, எந்த கட்சிக்காரன் கேட்க கூடாது, அறிக்கை விட சொல்லுங்க, விடுவார் அவரு? ஓகே. அதனால அவர் மற்ற குற்ற செய்வர்களை காப்பாற்றுவதில் தாங்க இருக்காங்க. அதனால அவங்க மக்கள் மேல அவங்க அக்கறையே இல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்தாலும் கூட முதலமைச்சர் சொல்றத திமுக கீழ் மட்டத்தில் இருக்கவங்க யாரும் கேட்கலையோ அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகம் வருது. அது என்ன காரணம்? நீங்க கீழ்மட்டக்காரங்க ஒரு தவறு செய்தா அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. இன்னைக்கு பொன்முடி இவ்வளவு பெரிய தவறு செய்தாரு, நீங்க திரும்ப அவரை கூப்பிட்டு வந்து அவைத்தலைவர்னு பதவி கொடுக்குறீங்களா? நீங்க அமைச்சர்கள் அவனுக்கு திரும்பவும் பதவி கொடுக்குறீங்களா? நீங்க திரும்பவும் பதவி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு எப்படி பயம் இருக்கும்? ஒரு 2 மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்துடலான்னு தான் நினைப்பாங்க. நீ யார் மீது நடவடிக்கை ஒரு கட்சியிலிருந்து நீக்குங்க, நீக்கி ஒரு நடவடிக்கை எடுங்க, அப்போ மற்றவர்கள் பயப்படுவார்கள். அந்த மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்கல, அப்போ உங்க மேல எப்படி அவங்க பயம் இருக்கும்? நீங்க முதல்வரே சொன்னால் கூட 2 மாசம் கழிச்சு நம்ம சேர்த்துற போறாரு, நம்ம அவங்க குடும்பத்துல பயம் இல்ல, அவங்க குடும்பத்துல வச்சு ஒருத்தர் போய் சொன்னா உடனே அவர் சேர்த்துக்க போறாரு. ஓகே சார், நான் முதல்ல கேட்டேன். நன்றி சார், கருத்துக்கு நன்றி.